வணக்கம். நான் அசோக் ஜைனர்லேருந்து தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸோட ரவுண்ட் 1 ஜென்ரல் வொகேஷனல் கேண்டிடேட்ஸ்க்கு ஜென்ரல் அகடமிக் வொகேஷனல் அகடமிக் அண்ட் 7.5% கவர்மெண்ட் அந்த கேண்டிடேட்ஸ்க்கு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிச்சிருக்குது இல்லையா? இன்னைக்கு 29th ஆரம்பிச்சிருக்குது. 31st 5 PM வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குது. நம்ம ஏற்கனவே முதல் வீடியோவில் கிளியராக அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ 1-2 தவறுகள் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்கு நடக்குது, அது நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் வரும். இந்த சீட் எனக்கு கிடைக்குதுன்னா அதுக்கப்புறம் ஆப்ஷன் கன்ஃபர்மேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஆப்ஷன் கன்ஃபர்மேஷன்ங்கிற ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் கிளியராக டீட்டெயிலாக சொல்லுவோம். அதில் ஒவ்வொரு ஆப்ஷனும் நான் செலக்ட் பண்ணினேன் அப்படின்னா அதுக்கான இம்பாக்ட் என்ன, அடுத்தது நான் என்ன செய்யணும், அது செலக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு பெட்டர் சீட் கிடைக்குமா, அடுத்த ரவுண்டுக்கு போக முடியுமா, இல்லை அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறதுனால எனக்கு வேற இம்பாக்ட்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது என்ன? எனக்கு இந்த சீட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டட் சீட் சிஇஜி அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், செகண்ட் இன்ட்ரெஸ்டட் சீட் சிஇஜி அண்ணா யூனிவர்சிட்டியில் இசிஇ, தேர்ட் இன்ட்ரெஸ்டட் சீட் எம்ஐடி அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு எது பிடிச்சிருக்குங்கிறது, எனக்கு எது கிடைக்குங்கிறது சிஸ்டம் தான் சொல்லும். எனக்கு எது பிடிச்சிருக்குது, அந்த எனக்கு எது இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, அந்த சீட் ப்ரிஃபரன்சஸை லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம ஆன்லைனில் 29th to 31st யாருக்கு, டிஎன்ஏக்கு நம்ம சொல்லிடுவோம். டிஎன்ஏ என்ன பண்ணுவாங்க, 1st August மார்னிங் 10 o'clock முன்னாடி நமக்கு என்ன கொடுப்பாங்க, அலாட்மெண்ட் லிஸ்ட்டை போடுவாங்க. அந்த அலாட்மெண்ட் லிஸ்ட் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அவங்க பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு இந்த சீட் நான் அலாட் பண்ணியிருக்கேன், அந்த சீட் உங்களுக்கு வேணுமா, அதை ஜாயின் பண்றீங்களா, வேண்டாமா, வேண்டான்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டுக்கு போறீங்களா, வேண்டான்னு சொல்லிட்டு இந்த கவுன்சிலிங் விட்டே போறீங்களா, இல்லை இது எனக்கு வேணும் ஆனா இதை விட பெட்டரா இருந்துச்சுனாலும் நான் ஓகே சொல்றேன், இது வேணும் ஆனா இதை விட பெட்டரா இருக்கிறது ஓகே, அது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்றீங்களா, அந்த விஷயத்த நம்ம கிட்ட ஒரு ஆப்ஷனா கேட்பாங்க. ஒரு 5 ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுப்பாங்க அலாட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம். லெட்டஸே நமக்கு அலாட்மெண்ட் ஆகலைனாலும் நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, நீங்க இதை செக் பண்ணிட்டு அடுத்த ரவுண்ட் போறீங்களான்னு. அந்த பார்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 3rd வரைக்கும், ஃபர்ஸ்ட்ல இருந்து 2nd வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஆப்ஷன் கன்ஃபர்மேஷன். அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வரலாம் லேட்டர். அதுக்கு முன்னாடி முக்கியமா இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி அப்ரோச் பண்றது, அதை எப்படி அணுகிறதுங்கிறது நமக்கு ஈஸி ஆகிடும். அலாட்டட் கேண்டிடேட்ஸ் ரவுண்ட் 1 ரிசல்ட் எப்போ வருது, நான் சாய்ஸஸ் ஃபில் பண்ணி எப்போ முடிப்பேன், 31st முடிச்சிடுவேன். ரிசல்ட் 1st August மார்னிங் 10 மணிக்கு முன்னாடி வரும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே வந்ததும் எனக்கு ஒரு அலாட்மெண்ட் கிடைக்குது. நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். எனக்கு என்ன அலாட்மெண்ட் கிடைக்குது, இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே எனக்கு ஒரு அலாட்மெண்ட் கிடைக்குது. என்ன அலாட்மெண்ட்டாக இருக்கலாம், 1 நான் வந்து சிஇஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டிருக்கேன், இது ஒரு டாப் லெவல் எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்க. 2வது சிஇஜியில் இசிஇ மென்ஷன் பண்ணியிருக்கேன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். 3வது எம்ஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டிருக்கேன். 4வது எம்ஐடியில் இசிஇ போட்டிருக்கேன். 5வது லெட்டஸே எஸ்எஸ்என்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டிருக்கேன். இதுதான் என்னோட ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். இதுதான் நான் சிஸ்டம் கிட்ட சொல்றேன். எனக்கு இந்த சீட் அலாட் ஆயிருக்கு. இந்த சீட் அலாட் ஆயிருக்குதுன்னா எனக்கு என்னென்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த லிஸ்ட்ல வந்துடும், என் பேர், நேமோ நம்பருக்கோ எகென்ஸ்டா எம்ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். எனக்கு இதுக்கு மேல எந்த ஆப்ஷன்ஸ் கிடைக்கல, சாய்ஸஸ் கிடைக்கல. சிஇஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஇஜி இசி, இந்த 2 சாய்ஸஸும் எனக்கு கிடைக்கல. சாய்ஸ் 1 சாய்ஸ் 2 எனக்கு கிடைக்கல. எனக்கு என்ன கிடைச்சிருக்குது, எம்ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், ஃபைனல் அலாட்மெண்ட் கிடையாது, கடைசியான அலாட்மெண்ட் இல்லை. இப்போதைக்கு இதுதான் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. எப்போ, ஃபர்ஸ்ட் மார்னிங்லேருந்து நீங்கள் ஃபில் பண்ணணும், 2ஆம் தேதிக்குள்ள ஃபில் பண்ணி ஆகணும். அப்போதான் நீங்கள் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். டிஎன்ஏ வந்து அந்த ரெஸ்பான்ஸ் பேஸ் பண்ணி அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். என்ன ஆப்ஷன்ஸ், 5 ஆப்ஷன் இருக்கு. யாருக்கு, அலாட் ஆன கேண்டிடேட்டுக்கு இந்த 5 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆயிடுச்சு, என்ன சீட், எம்ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ். நம்ம எக்ஸாம்பிள்ல 5 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதுல ஒரு ஆப்ஷனை 2/8/2024
நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய இருக்கும். ஸோ லெட்டஸ் சே அந்த ஆப்ஷன்ஸ் என்னென்ன, அதில் என்னென்ன இம்பேக்ட் இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் அந்த 5 ஆப்ஷன் ஏற்கனவே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற அந்த ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் ஜாயின். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இந்த காலேஜ் எனக்கு பிடிச்சிருக்குது, MIT கம்ப்யூட்டர் சயின்ஸ். மேலே என்ன ஆப்ஷன் இருந்துச்சு நம்ம பார்த்தோம் தெளிவாக, CGEC CEG கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்துச்சு. அதுதான் நான் சாய்ஸ் 1 சாய்ஸ் 2 சாய்ஸ் 3 கொடுத்துருக்கேன். இது சாய்ஸஸ், சீட் தான் சாய்ஸஸ். இங்கே எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது, அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை நான் செலக்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட்லேருந்து 1ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதிக்குள்ளே இதை செலக்ட் பண்ணேன்னா நான் சிஸ்டமுக்கு என்ன சொல்கிறேன்னா, நான் MIT கம்ப்யூட்டர் சயின்ஸில் சேர்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஜாயினும் பண்ண போகிறேன், அந்த இன்ஸ்டிடியூட்டில் நேராக போய் அட்மிஷன்ஸையும் முடிக்க போகிறேன், எனக்கு இதுக்கு மேலே வேறு எந்த காலேஜும் வேணாம். நான் போட்டிருந்த CEG கம்ப்யூட்டர் சயின்ஸ் CGEC எனக்கு கிடைக்கிறதுக்கு ஆப்ஷனாக இருந்தாலும் வேண்டாம், நான் இதையே எடுத்துக்கிறேன்னு சொல்கிறது ஆப்ஷன் நம்பர் 1, அக்செப்ட் அண்ட் ஜாயின். அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். எங்கே போய் ஜாயின் பண்ணணும், எங்கே ஜாயினிங் ஆக்சுவலாக எங்கே போய் பண்ணணும், MIT கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே MITயில் போய் காலேஜுக்கு போய் காலேஜில் ஃபுல் ஃபீ பே பண்ணணும். என்ன ஃபீ, கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் கிடச்சிருக்குது, கவர்மெண்ட்டுக்கு என்ன ஃபீ இருக்கோ MITயோட ஃபீயை பே பண்ணணும். ஹாஸ்டல் அட்மிஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஏன், நான் இதுக்கு மேலே வேறு இன்ஸ்டியூட்டே வேணான்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ ஹாஸ்டலோட அட்மிஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணணும். அவங்க ஹாஸ்டல் தவிர காஷ் அண்ட் டெபாசிட் எல்லா டியூஷன் ஃபீ தாண்டி என்னென்ன இருக்கோ ஃபுல் ப்ராசஸ், அதுக்கான ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணணும், உங்கள் ஃபோட்டோஸ் கொடுக்கணும், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணுவாங்க. எல்லாமே ஒரிஜினல்ஸ், TC, 12th மார்க் ஷீட் எல்லாமே MIT கம்ப்யூட்டர் சயின்ஸில் MITயில் கேட்டு அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு MITயோட ஆஃபீஸில் போய் அங்கே நீங்கள் கம்ப்ளீட் ப்ராசஸையும் ஃபில் பண்ணணும். ஃபீ பேமெண்ட் அங்கே பண்ணணும், ஒரிஜினல்ஸ் அங்கே கொடுக்கணும். அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிளா இல்லையா, இல்லை இந்த ரவுண்டிலே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்னும் முடியல, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, ஃபைனல் அலாட்மெண்ட் கொடுக்கல. ஆனால் உங்களுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சது, நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்ததுனால, ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுனால MITயில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க. ஜாயின் பண்ணோன்னா முடிஞ்சது. அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வாட் இஃப் ஐ டோன்ட் ஜாயின், அப்போது நீங்கள் கவுன்சிலிங்லேருந்து வெளியில் போயிடுவீங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு மாதிரி ரொம்ப கிளியராக இருக்கணும். எனக்கு மேலே ஆப்ஷன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் ஜாயினே வரும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் CEG தான் கிடைச்சிருக்குதுன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயினே உங்களுக்கு வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்டே வராது, வேற எந்த ஆப்ஷன்ஸும் வராது, அக்செப்ட் அண்ட் ஜாயின் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் ஜாயின் மேல ஆப்ஷன்ஸ் இருக்கிறப்போ வருது, நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா போய் பேமெண்ட் பண்ணணும், இல்லைன்னா கவுன்சிலிங் விட்டே வெளியில போயிடுவீங்க. பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் கவுன்சிலிங் விட்டு வெளியே போயிடுவீங்க. ஜாயின் கொடுத்து பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா சீட் இல்லாமல் வெளியில போவீங்க. பேமெண்ட்லாம் பண்ணி ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அந்த சீட்டை கண்டினியூ பண்ணிட்டு கவுன்சிலிங் விட்டு வெளியில போயிடுவீங்க. இது ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகேங்களா. செகண்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செகண்ட் ஆப்ஷன் எனக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு, அலாட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா. அலாட் ஆயிடுச்சு, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட்னா என்னன்னா, நான் என்ன சாய்ஸஸ் போட்டிருந்தேன், சிஇஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஇஜிஇசி. எனக்கு இது ஓகேங்க, ஃபைன், எம்ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் சிஇஜிஇசி இல்லை சிஇஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் அலாட்மெண்ட்டில், எப்போ ஃபைனல் அலாட்மெண்ட் போட போகிறீங்க, இப்போதைக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் தானே சொல்லிருக்கீங்க. ஃபைனல் அலாட்மெண்ட் போடுறப்போ சிஇஜிஇசி இல்லை சிஇஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிதுன்னா நான் அது எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ அப்படி நம்ம சொல்கிறது தான் என்ன, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். எம்ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறேன், பட் அதுக்கு மேலே ஆப்ஷன் இருக்கு இல்லையா, சிஇஜிஇசி சிஇஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது ரெண்டில் எது கிடைச்சாலும் எனக்கு கொடுங்க அப்படிங்கிறத சொல்கிறது. அப்போ போய் நம்ம என்ன கேட்க முடியாது அப்படின்னா, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்கலாம், ஆனால் என்ன கேட்க முடியாது, இதில் எனக்கு திடீர்னு சிஇஜிஇசி வேண்டாம், இது மட்டும் இருந்தால் கொடுங்கிற ஆப்ஷன் இருக்காது. எனக்கு அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் இந்த சீட்டுக்கு மட்டும், இந்த சீட்டுக்கு எனக்கு அப்வர்டே கிடையாது, வேண்டான்னு சொல்ல முடியாது. ஏன்னா சாய்ஸ் யார் ஃபில் பண்ணா, நம்ம தான் ஃபில் பண்ணோம். ஸோ என்ன கிளியரா இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் டைம் போடும்போதே இந்த சாய்ஸஸ் ரொம்ப கிளியரா இருக்கணும். 1 2 3 நான் ஃபில் பண்றேன் அப்படின்னா 1 and 2 எனக்கு 3-ஐ விட பெட்டரா தெரியுது அப்படின்னா தான் இது 3ல இருக்கணும். இல்லை அப்படின்னா இது எந்த பொசிஷன்ல, எனக்கு சிஇஜி இசிஇ இதை விட
லோவர் ப்ரிஃபரன்ஸ் தான் எம்ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸை மேலே செகண்ட் ஆப்ஷனில் போடணும். ஸோ இதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்கும்போது நிறைய கேண்டிடேட்ஸ் வருஷம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ஓகே சார், நான் இதுக்கு மேலே 40 சாய்ஸ் இருக்குது, ஆனால் 2 சாய்ஸ் அதில் எனக்கு பிடிக்காத சாய்ஸ் இருக்குது, வந்துடக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருப்பாங்க, தெரியாமல் போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு முன்னாடி 29th to 31st கிளியராக சாய்ஸஸை ஃபில் பண்ணுங்க, லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது சாய்ஸஸ்னா, போன வீடியோவில் ஜைனாட்டில் எப்படி கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே இருக்குதுங்கிறத சொல்லியிருந்தோம். அதை பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா. அக்செப்ட் அண்ட் அப்வர்ட்னா நம்ம என்ன சொன்னோம், எம்ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு ஓகே, பட் பெட்டராக இருந்தால் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி. அதாவது சிஇஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சதுன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஸோ எம்ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸில் போய் ஜாயின் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபார்மாலிட்டி இருக்குது, பட் எம்ஐடியில் போய் ஜாயின் பண்ண வேண்டாம். எங்கே போகணும், இது இருக்கு இல்லையா, நம்ம ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸில் ஒன்றை செலக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஐ அக்செப்ட் த கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஆப்ட் ஃபார் அப்வர்ட் மூவ்மெண்ட். இதை விட இப்போ எனக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டை நான் ஓகே நான் ஏற்கிறேன், ஆனால் எனக்கு முந்தைய விருப்பங்கள் இருக்கு இல்லையா, 1 2 இருந்துச்சு இல்லையா, அந்த 2 விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தா அதையும் நான் ஓகே சொல்றேன், அது எனக்கு உறுதி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, எந்த டிஎஃப்சி எந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ல உங்களுக்கு டென்டேட்டிவ் அட்மிஷன் நடக்கும் அப்படிங்கிறது டென்டேட்டிவ் அட்மிஷன் தான், ஃபைனல் கிடையாது. ஏன்னா இதுக்கு மேலே மூவ் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த டிஎஃப்சிக்கு நீங்க போய் அந்த டிஎஃப்சியில் ஃபீ பேமெண்ட் பண்ணணும். எவ்வளோ ஃபீ பேமெண்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீ பேமெண்ட் கிடையாது. இங்கே மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு 2000 ரூபாய் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டுக்கும் 25,000 rupees ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ்க்கும் ஃபீ பே பண்ணணும். அது போக உங்களோட ஒரிஜினல்ஸ் 12th மார்க் ஷீட், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதை அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. இது ஃபைனல் அட்மிஷன் கிடையாது. இது வந்து டிஎஃப்சியில் நீங்கள் போய் வெரிஃபை பண்ணிவிட்டு அங்கே டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு டெபாசிட் பண்ணிட்டு வந்துடணும், ஃபீயையும் பே பண்ணிட்டு வந்துடணும். இது எதுக்காக, உங்கள் எம்ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்டை உறுதி செய்கிறதுக்காக. இன்கேஸ் ஃபைனல் அலாட்மெண்ட்டில் எனக்கு வந்து சிஇஜியோ சிசிஓ கம்ப்யூட்டர் சயின்ஸோ கிடைக்கலனாலும் எம்ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 100% ஷுவர் உங்களுக்கு தான். யாராலையும் அதை உங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, இதை கொடுத்துட்டு இங்கே போய் கம்ப்ளீட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த எம்ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்டும் போச்சு, மேலே இருக்கிற 2 சீட்டும் போச்சு. ஏன்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துட்டு நீங்கள் ப்ராசஸை ஃபாலோ பண்ணல, அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப தெளிவாக நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்கும்போது டிஎஃப்சி போய் 2,000 rupees 25,000 rupees பே பண்ணி, ப்ரைவேட்டாக கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டா நீங்கள் எந்த கேட்டகரிங்கிறத பொறுத்து ஃபீ மாறும், ஒரிஜினல் சைன் சப்மிட் பண்ணிவிட்டு அங்கே கன்ஃபர்மேஷன் ஸ்லிப் வாங்கிக்கோங்க. இது என்னையிலேருந்து, டிஎஃப்சிலையோ இல்லை எங்கே நம்ம காலேஜில் அக்செப்ட் அண்ட் ஜாயின்னா காலேஜில் இல்லையா, அங்கே பே பண்ணுறது 3rd ஆகஸ்ட்லேருந்து 7th ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் கன்ஃபர்மேஷனை கொடுத்துடலாம். சரிங்களா, 2nd ஆகஸ்ட் தானே நம்ம இந்த ஆப்ஷனை கொடுத்து முடிப்போம். அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து அவங்க எக்ஸாக்டா 5 நாள் கொடுத்துருக்காங்க, போய் டிஎஃப்சிலையோ இல்லை அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூட்லையோ, இதுக்கு இன்ஸ்டிடியூட் இதுக்கு டிஎஃப்சி, அங்கே போய் ஜாயின் பண்ணலாம். எதுக்கு, நம்ம அந்த எம்ஐடி சிஎஸ் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இது நமக்கு முடிஞ்சிடுச்சு இல்லையா, இது நமக்கு தெரியும். இது யாரு, சீட்டை அக்செப்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு அந்த சீட் அலாட்டட் சீட் பிடிச்சிருக்குங்கிறது. சிலருக்கு அலாட்டட் சீட் பிடிக்காது, நான் தான் ஃபில் பண்ணேன், பட் ஸ்டில் அந்த சாய்ஸ் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, நான் தெரியாமல் அந்த சாய்ஸை ஃபில் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இன்னும் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு இருக்கலாம், இல்லை இதுக்கு மேலே இருக்கிற சீட் வேணும்னு இருக்கலாம். அதுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 3 என்னது, டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். நான் இந்த சீட் எனக்கு வேண்டாம், எம்ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணவே வேணாம், ஆனால் நான் எதுக்கு போகணும்னு நினைக்கிறேன், சிஇஜி இல்லை சிஇஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சா போகணும்னு நினைக்கிறேன். யார் இப்படி பண்ணுவாங்க, இந்த சீட் வேணவே வேணாம்னு நினைக்கிறவங்க ஏன் நினைப்பாங்க, சில சமயங்கள்ல அவங்களுக்கு வேற எம்ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸை விட பெட்டர் சீட் வேற ஏதாவது ப்ராசஸ்ல கிடைச்சிருக்கலாம். இல்லை மெடிக்கல் போறேன், பட் சிஇஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தா நான் மெடிக்கலை விட்டுட்டு இங்க வரேன்னு நினைச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிசைட் பண்ணவங்க, இல்லை இந்த சீட்டை நான் தப்பா போட்டுட்டேன்னு நினைச்சவங்களா இருக்கலாம். பட் மேல 2 ஆப்ஷன் இருக்கிறப்போ இதை பண்றது கொஞ்சம் ரிஸ்கி. பட் நிறைய ஆப்ஷன்ஸ் யூஸ்வலாக நமக்கு இருக்கும், 300-400 ஆப்ஷன்ஸ் மேலே இருக்கும். அதில் கண்டிப்பாக மூவ்மெண்ட் இருக்குங்கிறதும் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். லாஸ்ட் இயர் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி சினாரியோவில் இந்த ஆப்ஷன்ஸ் ஓகே, டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். ஆனால்
உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எனக்கு MITCS பிடிச்சிருக்குது, ஆனா இந்த ரெண்டும் பெட்டர்னு நினைக்கிறேன், அது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ரெண்டாவது ஆப்ஷன் MIT சீட்டை நம்ம தக்க வச்சுட்டு மேலே போடுறது தான் கரெக்டான ஆப்ஷன். எனக்கு இது வேணவே வேணாம் அப்படிங்கிற சினாரியோல, வேற சீட்டே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த சீட் வேணாம் அப்படிங்கிற சினாரியோல என்ன ஆப்ஷன் எடுப்பீங்க? டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் ஆப்ஷன் எடுப்பீங்க. நீங்க டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணணும். எதுக்கு? அப்புறமா ஒரு அலாட்மெண்ட் லிஸ்ட் போடுவாங்க கடைசியா, 10th ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீங்க வெயிட் பண்ண வேண்டிய இருக்கும். எதுக்கு? நமக்கு அப்வர்டா இருந்துச்சு இல்லையா ரெண்டு சாய்ஸ், சிஇஜி, இசி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அது கிடைக்குதான். ஏன்னா இப்போ உங்களுக்கு சீட் கிடையாது, MIT கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களை விட்டு போயிடுச்சு, அது வேற யாருக்கோ போகும் அடுத்த அந்த 10th அலாட்மெண்ட் லிஸ்ட்ல. நீங்க திருப்பி அதை கிளைம் பண்ண முடியாது, திருப்பி எனக்கு வேணும்னு சொல்ல முடியாது ஒன்ஸ் இது கொடுத்ததுக்கு அப்புறம். ஆனா மற்ற சீட்ஸ் இருந்துச்சுன்னா, பெட்டர் சீட்ஸ் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு 10th அலாட்மெண்ட் லிஸ்ட்ல 10th ஆகஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ்ல வந்துச்சுன்னா அதை அப்புறமா போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கிறதுங்கிறது டைரக்டா இன்ஸ்டிடியூட்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க இப்போ ஏதாவது 3rd இருந்து 8th வரைக்கும் ஏதாவது பண்ணணுமா? ஜாயினிங்கும் பண்ண வேணாம், ஃபீ பேமெண்ட் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் எடுத்தீங்கன்னா ஃபீ பேமெண்ட் பண்ண வேணாம், ஒரிஜினல் சப்மிட் பண்ண வேணாம். அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிளா இல்லையா? எப்போ எலிஜிபிளா இருப்பீங்க? டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருக்கீங்க, சிஇஜியும் கிடைக்கல, இசியும் கிடைக்கல, கம்ப்யூட்டர் சயின்ஸும் கிடைக்கல, அந்த ரெண்டும் கிடைக்கல. அப்போ 10ஆம் தேதி அலாட்மெண்ட் லிஸ்ட்ல என்ன வரும்? எதுவுமே கிடைச்சிருக்காது. அப்போ மட்டும் நீங்க அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க. ஸோ டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கொடுத்துட்டு அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். ஆனா அந்த சீட் கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் அந்த சீட்ல ஜாயின் பண்ணிக்கவும் முடியும். அடுத்த கேட்டகரி இருப்பாங்க, எனக்கு இந்த சீட் பிடிக்கல அப்படிங்கிற கேட்டகரி. எனக்கு அலாட்டட், பட் எனக்கு இந்த சீட் பிடிக்கல, பட் எனக்கு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு தான் போகணும். இங்க நான் ஒரு 5 சீட் கொடுத்துருந்தேன், எது 2 சீட் கொடுத்துருந்தேன், சிஇஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஜி சிஎஸ், அதுவும் எனக்கு வேணாம், இதுவும் வேணாம், இதுக்கு மேல இருக்கிறதும் வேணாம், இந்த சாய்ஸே வேணாம், நான் 2வது ரவுண்ட்ல போய் முடிவு பண்ணிக்கிறேன். 2வது ரவுண்ட்ல என்ன கிடைக்கும்? திருப்பி இந்த சாய்ஸஸ் கிடைக்காது யூஸ்வலா. அது யார் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ, ஜாயின் பண்ணலன்னா கூட அந்த சாய்ஸஸ் திருப்பி வராது. யாருமே எடுக்காத சீட் தான் 2வது ரவுண்ட்ல வரும், நமக்கு தெரியும். இப்போ சிஇஜில 40 பேர் ஏதோ சீட் எடுத்திருக்காங்க, அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணி ஃபீ எல்லாம் பே பண்ணிட்டாங்க. ஒருத்தர் ஜாயின் பண்ணல, 2வது ரவுண்டுக்கு சீட் வருமா? அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருக்காங்க, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருக்காங்க, அதுல ஃபைனலா ஒரு 10th லிஸ்ட்ல போய் ஜாயின் பண்றாங்க, அவங்களுக்கு அலாட்மெண்ட் நடந்துருச்சு. சிஇஜி சீட் திருப்பி வராது, சிஇஜி சீட் வராது. எது யாருமே எடுக்கலையோ அந்த சீட்ஸ் தான் 2nd ரவுண்டுக்கு வரும். ஸோ இந்த ஆப்ஷன் வெரி ரேரா தான் யாராவது கொடுப்பாங்க, டிக்ளைன் அண்ட் 2nd ரவுண்ட். மேபி நான் வெயிட் பண்ணி ஏதாவது ஒரு காலேஜ்ல சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆப்ஷன் கொடுப்பாங்க. அடுத்த ஆப்ஷன் என்ன? டிக்ளைன் அண்ட் மூவ் டு டிக்ளைன் அண்ட் குவிட். ஆப்ஷன் நம்பர் 5. ஆப்ஷன் நம்பர் 5 எங்க பார்த்தோம்? இதே மாதிரி தான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும் இல்லையா? ஆப்ஷன் நம்பர் 5 இங்க லிஸ்ட் அவுட் ஆகும். ஐ டிக்ளைன் கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் குவிட் கவுன்சிலிங். எனக்கு இந்த கவுன்சிலிங் வேணாம், இந்த அலாட்மெண்ட்டும் வேணாம், மேல இருக்கிற சீட் வேணாம், கீழே இருக்கிற சீட் வேணாம், அடுத்த ரவுண்டும் எனக்கு வேணாம் அப்படின்னா கவுன்சிலிங்ல இருந்து வெளியேறேன் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஐ அக்செப்ட் கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஆஃபர் ஐ அக்செப்ட் கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஆஃபர் அப்வர்ட் மூவ்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த டிஎஃப்சி ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் எதுங்கிறது நீங்க செலக்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ல தான் நீங்க போய் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், ஃபீ பேமெண்ட்டை முடிச்சுட்டு கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட்டையும் அட்மிஷன்ஸையும், இதில் டென்டேட்டிவ் அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் வர்றவங்க ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் த கரண்ட் அலாட்மெண்ட், MIT தான் எனக்கு வேணும், அதுக்கு மேலே இருக்கிற 2 ஆப்ஷன் வேண்டான்னு சொல்றவங்க நேராக MITக்கு போகணும். 2வது ஆப்ஷன் இருக்கவங்க டிஎஃப்சிக்கு போகணும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறவங்க MITக்கு. இது MITங்கிறது நம்ம எக்ஸாம்பிளில் சொல்கிறோம், உங்களுக்கு எந்த அலாட்டட் பண்ணிருக்கோ அந்த காலேஜுக்கு நீங்கள் போகணும். உங்களுக்கு வந்து லெட்டஸ் ஜிசிடி கோயம்புத்தூர் அலாட் ஆயிருக்குன்னா அந்த காலேஜில் போய் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அந்த காலேஜுக்கு போகணும். ஸோ இதுதான் ப்ராசஸ். இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, 2nd செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ். எனக்கு அலாட்மெண்ட்டே ஆகலை, நடக்கலை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், அப்வர்ட் ஆர் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். நான் வந்து டிக்ளைன் பண்ணிட்டு மூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்காது. ஓகே, ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டிடேட்டே எடுத்துப்போம். நம்ம என்ன கேண்டிடேட் எடுத்தோம்? 4 ஆப்ஷன் போட்டிருந்தாங்க இல்லையா? MIT கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த 5 ஆப்ஷனுமே போட்டிருந்தாங்க, 5 சாய்ஸஸுமே போட்டிருந்தாங்க. சாரி, ஆப்ஷன்ஸ் இல்லை, சாய்ஸஸுமே போட்டிருந்தாங்க. இந்த 5 ஆப்ஷன் எதுவுமே கிடைக்கல. 6வது ஆப்ஷன் அவங்க போடலை, இது கண்டிப்பாக கிடைக்கும்னு நினச்சிட்டாங்க டாப் ரேங்கர், பட் கிடைக்காம போயிடுச்சு. அப்போ 6வது ஆப்ஷன் போடலை அப்படின்னா, இது அலாட்மெண்ட்டே நடக்கலை அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, அப்வர்ட்
ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். அப்வர்ட் என்ன, 10th ஒரு அலாட்மெண்ட் போடுவாங்க, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். அதுல இது ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா நான் அடுத்த ரவுண்டுக்கு தான் போறேன். இந்த சாய்ஸஸ் சேஞ்ச் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா? சான்ஸ் இல்லை. ஸோ ரொம்ப முக்கியம். ரெண்டாவது தடவை இது 6ம் கிடைக்கல, 5ம் கிடைக்கல, 6வது சாய்ஸ் எனக்கு புதுசா நான் ஒன்று ஆட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ என்னைக்கு நீங்க ஆப்ஷன்ஸை கிளியரா போடணும், 31st ஜூலை அன்னைக்கு. எனக்கு வந்து ரேங்க் 1000 இருந்துச்சு லாஸ்ட் இயர். இது வந்து 1050 வரைக்கும் போயிருந்துச்சு. எது, எஸ்எஸ்என் கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் அதனால தான் சார் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே எதுவும் போடல சார், ஏன்னா கண்டிப்பா கிடைக்கணும்னு 450 பேர் யூடியூப்ல சொன்னாங்க அப்படின்னாலும், நீங்க இது கிடைக்கலன்னா இன்னொரு ஆப்ஷனை போடுறது பெட்டர். அதுவும் கிடைக்கலன்னா என்ன ஆப்ஷன் சொல்லி ஒரு லாங் லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸை ப்ரிப்பேர் பண்றது பெட்டர். எப்பவுமே எக்ஸாக்டா இருக்கிற ரேஞ்சை விட 1000 ரேங்கா இருந்தாலும் பரவாயில்ல, 2000 வரைக்கும் போனதும் இருக்கட்டும், போட்டு வைக்கிறதுல டிஸ்அட்வான்டேஜே இல்லை. ஒருவேளை இதெல்லாம் முதல்ல க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டில் உங்களுக்கு பேக்கப் இருக்கும். என்ன பேக்கப், 6வது ஆப்ஷன் கிடைக்கும். மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சாய்ஸஸ் தவிர வேற உங்களுக்கு எந்த சாய்ஸுமே கிடைக்காது. ஸோ 2 விஷயம் நம்ம தெளிவா இருக்கணும். ஆர்டரை கரெக்டா போடணும், கடைசியில மாட்டிக்க கூடாது. எப்படி, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்கும்போது மேல இருக்கிற ஒரு ஆப்ஷன் எனக்கு தப்பான ஆப்ஷனா இருக்குதே, இதுக்கு அப்வர்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்காது. ரெண்டாவது, ஒருவேளை கண்டிப்பா 100% கிடைக்கும்னு இருந்தா கூட ஒரு 5 ஆப்ஷனோ 20 ஆப்ஷனோ 30 ஆப்ஷனோ கீழே போட்டு வைக்கிறதுல தப்பே இல்லை. இதெல்லாம் கிடைக்கலன்னா நான் கண்டிப்பா இன்னொரு சீட் எடுப்பேன். அப்படிங்கிறப்போ இது கிடைக்குமோ கிடைக்காதோ நான் இன்னொரு 5 ஆப்ஷன் போட்டு வச்சுக்கிறது பெட்டர். சிஸ்டம் போய் இதை அலாட் பண்ணாது. இந்த கடைசி சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை சிஸ்டம் போய் அலாட் பண்ணாது. இதெல்லாம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நமக்கு இதுதான் கிடைக்கும். ஸோ கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் அடிஷ்னலா போட்டு வச்சுக்கிறதுல டிஸ்அட்வான்டேஜே இல்லை. அது ஒன்னொன்னா செக் பண்ணி இது அவைலபிளா இல்லைன்னா தான் 6th வரும். அப்படி அவைலபிளா இல்லைன்னா நமக்கு 6th வேணும் இல்லையா, ஸோ 6வது ஆப்ஷன் போட்டுக்கிறது பெட்டர். ஸோ இது 2ம் மேஜரான விஷயங்கள். இதை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டைம் லைன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி நடக்கும் அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க டிஎன்இஏல, இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கமிட்டியில என்ன பண்ணுவாங்க, டோட்ல கிளியரா 31st ஜூலை உங்களுக்கு நீங்க சாய்ஸஸ் கொடுத்துருவீங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். இது என்ன சொல்றாங்க, டென்டேட்டிவ், ஃபைனல் அலாட்மெண்ட் இல்லப்பா, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் என்னைக்கு வரும், 1st ஆகஸ்ட் காலையில 10 மணிக்கு முன்னாடி, பிஃபோர் 10 AM. இதை பார்த்துட்டு உங்களோட வேலை என்னது, சாய்ஸஸ் ஃபில் பண்ணி முடிச்சிருவீங்க. கரெக்டான ஆர்டர்ல ஃபில் பண்ணுவீங்க, நிறைய சாய்ஸஸ் ஃபில் பண்ணுவீங்க. கிடைக்கலன்னா என்னங்கிறத யோசிச்சும் ஃபில் பண்ணுவீங்க. கரெக்டா இருக்கணுமா இல்லையாங்கிறது நீங்க சைனர்லையும் செக் பண்ணிக்கலாம். அது பேக்கேஜஸ் ஆர் அவைலபிள் நவ். கிளியரா ஆர்டர் லிஸ்ட் எல்லாமே இருக்கும், எந்த வருஷம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இருக்கும். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் லிஸ்ட்டை 10 மணிக்கு முன்னாடி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஆப்ஷன் கன்ஃபர்மேஷன் பண்றீங்க. என்ன, அலாட்மெண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்னு 1 2 3 4 5 5 ஆப்ஷன் இருக்கும். அலாட்மெண்ட் நடக்கல அப்படின்னா ஒரே ஒரு அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். அப்வர்ட் இல்லைன்னா நடக்கல அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கு போகலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே பண்ணுவீங்க. பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன நடக்கும், 3rd இருந்து 7th வரைக்கும் ஜாயினிங்கான டைம். இந்த ஆப்ஷன் 1 அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் இருக்கிறவங்களுக்கு ஜாயினிங்கான டைம். ஜாயினிங் இல்லை ப்ராசஸ் கம்ப்ளீஷன், டிஎஃப்சிக்கோ இன்ஸ்டிடியூட்லையோ ஃபெசிலிட்டேஷன் சென்டர்லையோ போய் கம்ப்ளீட் பண்ணணும். இவங்களில் யார் யாரு கம்ப்ளீட் பண்ணலையோ, அக்செப்ட் சொன்னாங்க ஆனா கம்ப்ளீட் பண்ணல, அந்த சீட்லாம் என்ன இருக்கும், வேக்கன்ட் சீட்டா இருக்கும். அந்த சீட் எல்லாத்தையும் அலாட் பண்ணுவாங்க. இந்த 2 பேரும் அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அப்வர்ட் கொடுத்திருந்தாங்க இல்லையா, மேல போகணும். இவங்க 2 பேரும் முடிஞ்சது அவங்களுக்கு. அந்த ஜாயின் பண்ணாங்கன்னா ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா இவங்க கம்ப்ளீட்டா அவுட். அக்செப்ட் பண்ணிட்டு டிஎஃப்சியில முடிச்சவங்க அடுத்தது எதுக்கு வெயிட் பண்ணுவாங்க, ஏற்கனவே கொஞ்சம் வேகன்சிஸ், இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணாதவங்களோட வேகன்சிஸும் இருக்கும். அதே மாதிரி அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணாதவங்க வேகன்சிஸும் இருக்கும். அவங்க ஜாயின் பண்ணலன்னா அவங்களும் அவுட், அந்த சீட்டும் நமக்கு திருப்பி வரும். அந்த 2 வேகன்சிஸையும் சேர்த்து 10th ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் போடுவாங்க. இதுல அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தவங்களுக்கும் வேற சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும், பெட்டர் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கொடுத்தவங்களுக்கும்
பெட்டர் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். யாருக்கு பெட்டர் சீட் கிடைக்காது, அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணலன்னா அவ்வளோதான். டிக்ளைன் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட், ஜாயின் பண்ணலன்னா டிக்ளைன் பண்ணிட்டாங்க, அடுத்த ரவுண்டுக்கு தான் போகிறாங்க. டிக்ளைன் அண்ட் குவிட் த கவுன்சிலிங், அவங்களும் அடுத்த ரவுண்டுக்கு போகல, டிக்ளைனும் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு இல்லை. ஸோ இந்த 2 கேட்டகரி, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் ஆர் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் 10ஆம் தேதிக்கு வெயிட் பண்ணணும், எனக்கு வேற சீட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே அட்மிஷன் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 10ஆம் தேதிக்கு வெயிட் பண்ணிட்டு 10th ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை பார்த்துட்டு ஆக்சுவலாக இப்போ பெட்டர் சீட் கிடைச்சதுன்னா அந்த இன்ஸ்டிடியூட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ஸ்டிடியூட்டில் 10ஆம் தேதிக்கு அப்புறம் வர்ற அலாட்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டில் தான் ஜாயின் பண்ணணும். ஏற்கனவே சீட்டே கிடைக்காம அன்அலாட்டட் கூட செட் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த 10ஆம் தேதி வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. 10th அட்மிஷன் அலாட்மெண்ட் லிஸ்ட்ல அவங்க பேர் வந்துச்சு, புது சீட் அப்படின்னாலும் பழைய சீட் அப்படின்னாலும் இன்ஸ்டிடியூட்டுக்கு டைரக்டா போய் அங்கே ஜாயினிங்கை முடிக்கணும். 10th அப்புறம் வர்ற லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் ஜாயினிங்கை முடிக்கணும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணுறவங்க ஏற்கனவே முடிச்சிருப்பாங்க, அவங்க பண்ண வேண்டியதில்லை, போய் கம்ப்ளீட்டாக முடிச்சிருந்தாங்கன்னா பண்ண வேண்டியதில்லை. இந்த இன்ஸ்டிடியூட்டில் போகிறப்போ ஏற்கனவே 2000 25,000 பே பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை எங்கே கொடுத்துருப்பீங்க, ஃபெசிலிட்டேஷன் சென்டரில். யார், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருக்கவங்க, அவங்க ஃபெசிலிட்டேஷன் சென்டரில் போய் திருப்பி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை வாங்க வேணாம், டைரெக்டாக இன்ஸ்டிடியூட்டுக்கு போனீங்கன்னா அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. மீதி ஃபீ இருக்கு இல்லையா, பேலன்ஸ் ஃபீ 25,000, ஆக்சுவலாக இன்ஸ்டிடியூட் ஃபீ ஹையர், அதனோட ஹாஸ்டல் ஃபீ இருக்கும், அதர் ஃபீயும் சில இன்ஸ்டிடியூட்ஸில் கேட்பாங்க, அந்த அடிஷ்னல் ஃபீ எல்லாம் அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கணும் முதல்ல. ஸோ அந்த ஃபீயும் சேர்த்து இங்கே பே பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு, ஜாயின் பண்ணதும் கவுன்சிலிங் விட்டு யூஆர் அவுட், அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் போக முடியாது, ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ப்ராசஸ். இதில் என்ன queries இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணலாம் எங்களுக்கு, வீல் கிளாரிஃபை ஆல் யூர் டவுட்ஸ். டிஎன்ஏ சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது நம்ம ஜைனட்ல, நம்ம போர்ட்டலில் ஏற்கனவே பார்த்தோம். ஜைனட் போர்ட்டலில் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஆன் த கவுன்சிலிங் எப்படி நீங்கள் பார்க்குறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கான வீடியோ ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம கிளியராக உங்களுக்கு, நீங்கள் இது வரைக்கும் சாய்ஸஸ் எதுவும் ஃபில் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், எந்த அலாட்மெண்ட் எங்கே நடந்திருக்குது அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்து, ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ், ஏற்கனவே ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எல்லாமே கிளியராக, உங்களுக்கு எந்த இன்ஸ்டிடியூட் வேணும் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து என்ன கோர்ஸ் வேணும் அது எல்லாமே செலக்ட் பண்ணி ரொம்ப ஈஸியாக மல்டிபிள் சாய்ஸஸை டிசைட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நம்ம அதை பார்த்துருந்தோம் ஏற்கனவே. நீங்கள் கிளியராக மேனேஜ் பண்ணுங்கள். எனி queries நீங்கள் எப்போனாலும் எங்களுக்கு கால் பண்ணலாம். எங்களோட நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட யூடியூப் வீடியோலேயே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. எனி queries ப்ளீஸ் கமெண்ட்.